ஒரு நாள் ஒரு ராமன் இருந்தார். ஒரு நாள் நடு ராத்திரியில் ராமன் வீட்டிற்கு 2 திருடர்கள் வந்தன. அந்த ராமன் அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த 2 திருடர்கள் புதருக்குள்ளே மறைந்தனர். ராமன் வந்தபோது அந்த 2 திருடர்களை பார்த்து விட்டன. ராமன் பார்க்காத மாதிரியே போய்விட்டு அந்த அவருடைய மனைவியை கூப்பிட்டார். அந்த இரண்டு திருடர்களுக்கு கேட்கிற மாதிரியே சொன்னார். லட்சுமி, நம்மளோட இந்த இந்த ஊரில் திருடங்களோட நடமாட்டம் அதிகமாகிவிட்டது. நம்மளோட பணம் நகையெல்லாம் எங்க ஒழித்து வைக்கலாம் என்று சொன்னார். அதுக்கு லட்சுமி சொன்னார், நீங்களே சொல்லுங்கள் என்று சொன்னார். அதுக்கு ராமன் சொன்னார், நம்ம நகையும் பணத்தையும் எல்லாமே எடுத்து நம்மள ஒரு பெட்டியில் போட்டு நம்ம கிணத்துக்குள்ளே போற்றலாம் என்று ராமன் சொன்னார். அதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பெட்டியை எடுத்துட்டு போய் கிணத்துக்குள்ளே போட்டாங்க. அந்த 2 திருடங்களும் அவங்க 2 பேரும் போக வரணும் காத்துட்டு இருந்தன. அவங்க உள்ளே போனதுக்கு அப்புறம் ஒரு திருடன் சொன்னான், நம்ம அந்த பணத்து பொட்டியை எப்படி எடுக்கிறது என்று கேட்டார். அதுக்கு இன்னொருத்தன் சொன்னான், அந்த அந்த கிணத்துல இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்து விட்டால் நம்ம பணத்து பொட்டியை சுலபமாக கண்டுபிடித்து எழுதிடலாம் என்று சொன்னார். அதுக்கு அந்த திருடர்கள் ஒரு வாளியாக எடுத்து வயல்ல ஊத்தும் போது விடிந்து விட்டது. அந்த பக்கம் வந்த ராமன், நல்லா தோட்டத்திற்கு தண்ணி ஊற்றி விட்டீர்களே என்று சொன்னார். என்ன சொல்லுகிறார் என்று குழம்பி போன 2 திருடர்களும் குழம்பி கேட்டனர். அதுக்கு ராமன் சொன்னார், நான் உங்களை முட்டாளாக்க நினைத்தேன். அதே சமயம் என்னோட தோட்டத்திற்கு தண்ணி தேவைப்பட்டது. அதனால் நான் உங்களை பயன்படுத்திக்கிட்டேன் என்று சொன்னார். அதுக்கு 2 திருடர்களும் யோசிச்சு ஓடி போனனர். இதோட திருக்குறள் என்னன்னா, இருநீங்கி இன்பம் பயக்கும் அல்லியும் மாசறு காட்சியவருக்கு. நன்றி.